ஹலோ எஸ் நண்பா பீஸ் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கரூர் மக்களை விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாரு. அது என்ன, எப்படி, ஏது அப்படின்றத பற்றியும், இன்னொன்று தமிழக வெற்றி கழகத்துக்கான சின்னத்தை ஃபைனலைஸ் பண்ணி அதை வந்து தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து, ஸோ அந்த சின்னத்தில் வந்து ஒரு சின்னத்தை வந்து வாங்குறதா முடிவில் இருக்காங்க. பட் இந்த சின்னத்தை கேலியும் கிண்டலும் பண்ணி நாய் டம்ளர் குரூப்பை சேர்ந்த மாமா பையன் சாட்டை இருக்கான்ல, அவன் ஒரு ட்வீட் போட்டிருக்கான். அந்த நாய்க்கு செருப்படி பதிலும் இந்த வீடியோ கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை வந்து போட்டு போயிருங்க. அதேமாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து யாருக்காவது சேரணும் ஆசை இருந்துச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஃபைனலாக கரூரில் உயிரிழந்த மக்களை மகாபலிபுரத்தில் நாளைக்கு விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாரு. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த குடும்பத்தாரை எல்லாத்தையும் ஒரு 4-5 பஸ் ரெடி பண்ணி அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு 33 ஃபேமிலி தான் வந்திருக்கிறதாகவும், மீதி ஒரு 4-5 ஃபேமிலி வரல அப்படின்றது வந்து இன்றைக்கி நியூஸாக போய்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த கரூர் மக்களை இங்கே ஏன் கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு, ஏன் இதை பார்த்து தான் ஆகணுமா அப்படின்றது தான் இங்கே பல பேருடைய கேள்வி. அதை வைத்து ஒரு அரசியல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர். இலை விழுந்திருக்கியா? அந்த பாரு, அந்த சொல்கிறாங்களே அந்த பழனி அம்மா கோகிலா, ஒன்றுக்கு 11 வயசு, ஒன்றுக்கு 14 வயசியா? நீ போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறது முறையா? என்னங்க உங்கள் பொண்ணு செத்துருச்சா? வாங்க மாவுளி வராங்க. என்ன அரசியல்வாதி நீங்கள்? இதுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லாமே இருங்கன்றேன். விட்டுருங்க. ஏதாவது வீடியோவில் ஒரு ஆறுதல் சொன்னீங்களே, விட்டுருங்க. எல்லா காலத்துக்கும் இது பழிச்சொல்லாக இருக்கும் தம்பி. அவர் விஜய் இதோட விபரீதம் புரியாமல் விளையாடுறாரு. நாங்கள் இந்த கழக நிர்வாகிகளிடம் பேசினேன். நாங்கள் போலாண்டு தாங்க இருந்தோம், நாங்கள் அங்கே போகிறோன்றது தெரிஞ்சு அந்த ஃபேமிலியை தூக்கிடுறாங்க. அதில் இந்த பாதிக்க 41 குடும்பத்தில் ஒரு 3 குடும்பத்தை தூக்கிட்டாங்க போல இருக்கு. இதையே அரசியலாக்குங்கன்றேன். எங்களிடம் வருவதாக வாக்களித்திருந்தார்கள். அதில் 5 குடும்பங்களை காணவில்லை. செந்தில் பாலாஜி தான் கடத்தி வைத்திருக்கிறார் 5 குடும்பங்களை. சொல்லுங்க, அது உங்களுக்கு பெருமை தானே? அதானே அரசியல். சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா இப்போ 2 விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று பிழையாம் விஜய் அவர்கள் கூப்பிட்டு வந்து பார்க்குறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதை வைத்து ஏன் நீ அரசியல் பண்ணணும், இதை வச்சு அரசியல் பண்ணாமல் நீ என்ன அரசியல் பண்ணுற அப்படின்ற 2 கேள்வி இங்கே முன் வச்சுருக்கான். இந்த இடத்துல சவுக்குக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இது வரலாற்று பிழையா இல்லை வரலாற்றில் இப்படி ஒரு தலைவன் இதை செஞ்சிருக்கான்றது பதிவான்றத வரலாறு டிசைட் பண்ணோம். அதை சும்மா இங்கே உட்காந்து வாய்க்கிலேயே பேசுகிற சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் நீங்கள் யார் அதை டிசைட் பண்ண அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படின்றது தான் விஜய் அவர்களுடைய பிரதான ஒரு முடிவாக இருக்குது. ஆனால் அந்த இழப்பை வைத்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி திமுகவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி. ஏன்னா கடந்த 4.5 வருஷமாக பழனிசாமி அவர்கள் எங்கே இருந்தார்னே தெரியல, என்ன பண்ணார்னே தெரியல. இந்த திமுக ஆட்சியில் என்னென்ன அவலங்கள் நடந்துச்சு அதெல்லாம் எடுத்து பேசலை, வைக்கலை. ஆனால் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தான் எடப்பாடி அவர்களுடைய வாய்ஸே வெளியில் தெரியுது. அப்படின்னா இந்த இடத்துலேருந்தே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் யார் இங்கே அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா காலங்காலமாக திமுக அதிமுக மக்களை வைத்தும் மக்களுடைய உயிரை வைத்தும் அரசியல் பண்ணுறது சகஜமான ஒன்று தான். அதை இப்பயும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த கட்சியை நிறுவி அதற்கு தலைவராக இருக்க அவர் இந்த மக்களை நேசித்து வந்து கட்சியில் இறங்கியிருக்காரு. அதனால இந்த மக்களை கொன்று அவங்க மூலியமா ஓட்டு வாங்கி, அவங்க மூலியமா பச்சாதாபத்தை வாங்கி, அவங்க மூலியமா இறக்கத்தை வாங்கி, அந்த மாதிரி ஒரு ஈன செயல் செய்கிறதுக்கான தலைவர் விஜய் கிடையாது. அவருக்கு தெரியும் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு. உண்மையாலுமே விஜய் அவர்கள் நினச்சிருந்தா, அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தா, அவர் உண்மையான அரசியல்வாதியாக இருந்திருந்தா, இல்லை உங்களை மாதிரி அரசியல்வாதியாக இருந்திருந்தா, அவர் இந்த விஷயத்தை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருந்துருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு மக்கள் கிளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏகத்துக்கும் உட்காந்து மீடியாவில் பேசியிருந்துருக்கலாம், இல்லை வேறு மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். இப்படி என்ன வேணால் அரசியல் செஞ்சுருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 20 லட்ச ரூபா பணம் கொடுத்தப்ப அதை வந்து எடுத்து பிரம்மாண்டமாக எல்லார்கிட்டையும் காட்டுற மாதிரி நான் பணம் கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி கூட செஞ்சுருக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி கேவலமான அரசியல்னால் செய்கிறது தான் நீங்கள் திமுகவும் அதிமுகவும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெள்ள நிவாரணத்துக்கு யாருக்காவது ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட அதில் உங்கள் மூஞ்சியை ஒட்டி கொடுக்குற மூதேவிங்க தான் நீங்களாம். பட் இவர் இந்த இழப்பை தன்னுடைய குடும்பத்தின் இழப்பாக அவர் பார்க்குறார். அந்த குடும்பங்கள் அனைத்தையும் தன்னுடைய குடும்பமாக பார்க்குறார். அதனால தான் நாளைக்கு நடத்த போகிற நிகழ்ச்சியில் அது கட்சி நிகழ்ச்சியாக இல்லாமல், அதற்கான எந்த ஏற்பாடுமே இல்லாமல், உயிரிழந்த குடும்பத்தோடு தான் உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் செய்யணுமோ அது அனைத்தையும் செய்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு.
ஸோ இது நீ சொல்கிற மாதிரி வரலாற்று பிழையாகவே இருந்தால் கூட அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கள நான் பார்க்கறது லாஸ்ட் என்னோட மீன்ஸ் அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாச்சு. அவங்களை பார்த்து தன்னுடைய துக்கத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் தேவைன்னு நேரடியாக பேசி மனம் விட்டு பேசி அதற்கான எல்லா வழிமுறைகளையும் செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை வந்து அவர் பயன்படுத்துகிறார். இந்த இதை செஞ்சு முடிச்சிட்டார் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சாலும் அவருக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அவருடைய மனசில் திருப்தியாக தெரியும் நம்ம இந்த குடும்பத்தாருக்கு என்னென்ன செய்யணுமோ முழுசாக செஞ்சிட்டோம். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும் தளபதி அவர்கள் என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு செஞ்சுருக்காரு அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். இந்த 2 பேருக்குள்ளுமே ஒரு நெருடல் இருந்தால் கூட அந்த நெருடல் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்து கிளியர் மைண்டாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய நியூஸ், நீங்கள் மீடியாவில் காட்டக்கூடிய செய்திகள் இது எல்லாமே காலப்போக்கில் மக்களாக இருக்க எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணும். என்னப்பா இப்படி பண்ணுறாரு, என்னப்பா தமிழக வீட்டுக்குள்ள விஜய் இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறான்னு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கான வேலையை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இதை முடிச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் குட்டிக்காரனை அடித்தா கூட ஒன்றுமே ஆகாது அப்படின்றது தான் இந்த சந்திப்புக்கு முக்கியமான ஒரு காரணம். அதை அவர் திறம்பட நாளைக்கு செய்வார். பேலன்ஸ் இருக்க குடும்பங்கள் வர்றாங்க வரல அப்படின்றதுலாம் வந்து அது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண காத்திருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவீங்க, இல்லை அதை வைத்து நாளைக்கு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணுவீங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அந்த குடும்பத்திற்கும் போய் சேர வேண்டிய காசு சேர்ந்தாச்சு. அவர்களையும் கொண்டு வந்து பார்க்குறது தான் விஜய் அவர்களுடைய ஒரு தலையாய கடமையாக வச்சுருக்காரு. அது என்ன அப்படின்றது நாளைக்கு தெரியும். ஸோ அவருடைய வழியில் அவர் போயிட்டுருக்காரு. அவருடைய அரசியல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கான அரசியல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்கள் எதிர்பார்ப்புக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அரசியல் விஜய் அவர்கள் பண்ணவும் மாட்டார். அதுதான் உங்கள் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறது தமிழக வெட்டிகளதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, தருதலைங்களா? அப்புறம் மக்களே, ஒரு கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னம். ஏன்னா அந்த சின்னத்தை வைத்து தான் அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து போட்டியிட போகிறாங்க. அந்த சின்னத்தை பார்த்து தான் நம்ம ஓட்டும் போட போகிறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி கலைஞருக்கு ஓட்டு போடுங்க, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சூரியனுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் அவங்க மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். நம்ம எல்லா கிராமப்புறத்துலையும் பார்த்துருப்போம். எந்த வீடாக இருந்தாலும் சரி, இல்லை செவராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் ஒன்று ரெட்டையில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க, இல்லைனா உதயசூரியன் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, இல்லை போஸ்டர் அடித்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் காலங்காலமாக. ஸோ இதுதான் வந்து சின்னத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சின்னத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத நாய் டம்ளர் குரூப்ஸு போன வருஷம் ரியலைஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்த விவசாய சின்னத்தை பிடுங்கிட்டு மைக் சின்னம் கொடுத்ததுக்கு அப்படி ஒப்பாரி வச்சாங்க அந்த நாய் டம்ளர் குரூப்ஸ். ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு 4-5 சின்னத்தை செலக்ட் பண்ணி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அதை வந்து அதில் ஒரு சின்னத்தை வந்து பெறலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கும்போது இந்த மாமா பையன் என்ன ஒன்று சொல்கிறான்னா, நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கேட்க வேண்டிய சின்னம் என்ன அப்படின்னா சவப்பெட்டி, சங்கு, பாடை, அமரர் ஊர்தி. இதை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னமாக நம்ம வந்து கேட்கணுமா. அதாவது சின்னம் அப்படின்றது ஒரு மக்களுடைய எண்ணமாக இருக்கணும், அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும் அப்படின்னு பார்த்து தான் சின்னத்தை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சின்னத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விசில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து குளோபு, உலக உருண்டை. இதை தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கதாகவும் இந்த 5லேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை தேர்தல் ஆணையம் வந்து இந்த 5ம் இல்லைப்பா, நாங்கள் ஒரு 5 தர்றோம், அதில் நீ ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கூட மாற்றலாம். ஏன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, பதிவு பண்ணப்பட்டிருக்க கட்சி. முதல் தேர்தலில் சந்திக்க போகுது அப்படின்னும் போது நமக்கான ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வாங்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி இந்த சின்னத்தை கூட நமக்கு வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 12 தொகுதிக்கு மேலே காம்படிஷன் போடணும் அப்படின்னும் போது அதுக்கான வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குது. ஏன்னா தனியாகவே 234 தொகுதியிலும் நிற்கக்கூடிய தெம்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு தெம்பு இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கை கொண்டக்கூடிய ஒரு கட்சியின் சின்னத்தை எது கூட ஒப்பிடுறான் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு அப்போ இவங்க ஈனப்பயலுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஈன புத்தியாக இருக்கும். ஏன்னா நாய் தமிழர் கட்சிக்கு தான் இந்த சின்னத்தோட அருமை தெரியும். அதை நான் சொல்கிறேன். 2009 இவங்க கட்சி ஆரம்பித்தப்ப தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு மிக சரியான ஒரு சின்னத்தை கொடுத்துச்சுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் இவங்களை நாய் டம்ளர்னு இப்போ ஏன் சொல்கிறேன், நாய்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பிஸ்கட்டை போட்டால் நாய் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டு வரும். இவங்களுக்கு 2009 தேர்தல் ஆணையத்திலேருந்து கொடுத்த சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்கட்டு. அதுதான் வந்து இவங்க கட்சி ஆரம்பித்த உடனே முத யூஸ் பண்ண சின்னம் பிஸ்கட்.
ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் இவங்க யூஸ் பண்ணுது பிஸ்கட்டு. அந்த பிஸ்கட்டே இந்நேரம் வச்சுருந்தா கூட இந்த நாய்ங்க இந்நேரம் வந்து ஏதாவது 1-2 இடத்துல டெபாசிட் வந்து வாங்கியிருப்பாங்க. அதை விட்டுவிட்டு இவங்க விவசாயிக்கு கான்சன்ட்ரேட் கொடுக்குறாங்களாம், விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம், நம்ம தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து நேசிக்கிறாங்களாம். அதனால அந்த பிஸ்கட் சின்னம் வேண்டான்னு சொல்லிட்டு இல்லை, பிஸ்கட் சின்னம் அதுக்கு அடுத்த வாட்டி கிடைக்கல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் 1% தானே ஓட்டே வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து விவசாய சின்னத்தில் வந்து கேட்டப்போ விவசாய சின்னம் கிடைக்கல. அதில் என்ன பண்ணாங்கன்னா கரும்பு விவசாயி அப்படி ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அதை வச்சு தான் அடுத்தடுத்த எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து நின்னாங்க. அடுத்தடுத்த எலெக்ஷனில் அதை வச்சு அப்படியே 2%, 4%, 5%ன்னு அந்த சின்னத்தை வைத்து வாக்கு பிச்சை வாங்கி வாக்கு வாங்கின பரதேசிங்க. 2024 அந்த சின்னத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற ஒரு பார்ட்டிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. இது எப்படி ஒதுக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாநிலத்திலிருந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை கேட்கும்போது, நாங்கள் ஆல்ரெடி இந்த சின்னத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதே சின்னத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பெரும்பாலும் கொடுப்பாங்க. ஆனால் அதே இடத்துல தேசிய லெவலில் இருக்க கட்சிகள் வந்து அந்த சின்னத்தை கேட்டாங்க அப்படின்னா அந்த தேசிய லெவலில் எந்த கட்சி இருக்கோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் அதை தூக்கி கொடுத்துருவாங்க. பட் போன வாட்டி இதெல்லாம் அப்புறமா தான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சின்னத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே லேட் பண்ணால் சீமான். அதுக்கு கேட்டால் மழை பேஞ்சிச்சு, நாங்கள் மழை நீரில் சேவை செஞ்சோம், நாங்கள் அதில் மறந்துட்டோம், அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தேன். அந்த சின்னம் போனதுக்கப்புறமா ஒப்பாரி வச்சாங்க, நாங்கள் எப்படி வந்து இந்த எலெக்ஷனை சந்திப்போம், நாங்கள் எப்படி நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த மாதம்? பிப்ரவரி மாதம், போன வருஷம் பிப்ரவரி மாதம். அப்போ தான் நம்ம தளபதி அவர்கள் கட்சியெலாம் ஆரம்பிக்கிறார், புரியுதுங்களா? அப்போ இந்த ஜனவரி பிப்ரவரியில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த சின்னம் கிடைக்காம தடுமாறிட்டு திரிகிறாங்க. இங்கிட்டு போவோமா அங்கிட்டு போவோமான்னு பல பேர் வந்து சீமானுக்கு அந்த டயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாலும் உங்கள் சின்னம் போயிருச்சு வச்சுன்னு போனாலும், பட் இதே திமுகவும் மற்றவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீ முதல்ல லேட்டாக அப்ளை பண்ணடா, அதனால உனக்கு கிடைக்கிறடா புறம்போக்கு, நீ இப்போ வந்து ஒப்பாரிச்சு நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்து அடி நடிச்சாங்க. ஏன்னா இவன் வந்து பிஜேபி வேற கார்னர் பண்ணான், பிஜேபி தான் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுச்சு, பிஜேபி தான் இதை வந்து கொடுக்குறோம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மீடியாவில் உட்காந்து. அப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்கு கடைசியாக ஒதுக்குன சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக் சின்னம். அப்போ அந்த மைக் சின்னத்தை வாங்கிட்டு எப்படி நாங்கள் 1 மாதத்தில் இந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்லாம் வேற ஒப்பாரி வச்சாங்க. அப்போ நாம் தமிழர் மேலே அப்போ வந்து நம்மளை போன்றவர்களுக்கும் நம்மளுடைய தம்பிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கோபம்லாம் ஒன்றும் கிடையாது. சீமானவர்களை ஆதரித்து தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம், சீமானவர்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவரும் வந்து வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் வரும்போது தளபதியும் கட்சி ஆரம்பிச்சாருன்னும் போது ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும், அப்படியே இருந்தாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு நம்மலாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக தான் இருந்தோம். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. இதில் தளபதி அவர்களுமே கூட ஆர்வமாக தான் இருந்தார், அதுலேயும் மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டயத்தில் தான் தளபதி அவர்கள் விசில் போடு சாங்கை ரிலீஸ் பண்ணுறார். இந்த விசில் போடு சாங்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஏன் வந்து விசில் போடு சாங்கு வந்து மைக் சின்னத்தோட ரிலீஸ் ஆகுது, ஏன் இதை வந்து நாம் தமிழருக்காக ரிலீஸ் பண்ணாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா 2024 விஜய் அவர்கள் பாட்டு ரிலீஸ் பண்ணுறது வந்து ஐ திங்க் இதில் வருதுன்னு நினைக்கிறேன், அந்த வருஷப்பரப்புக்கு, புரியுதுங்களா? அந்த டயத்தில் கூலி படத்துடைய கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு அதே டேட்டில். ஆனால் விஜயோடைய இந்த சாங் வருதுன்னு சொல்லிட்டு கிளிம்ஸை வந்து ஒரு வாரம் தள்ளி வச்சாப்புல லோகேஷ் கனகராஜ். ஏன் விஜய் அவர்கள் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டேட்டை ரிலீஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு வாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் வருது. ஸோ அப்போ இந்த எலெக்ஷனுக்குள்ளே இந்த பாட்டு வந்தால் தான், அந்த பாட்டில் வைக்கக்கூடிய மைக் வந்தால் தான் மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி தளபதி அதை ஸ்டார்ட் பண்ணுறது வரும்போது தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எல்லாருக்கும் போய் சேரும், விஜயர்கள் வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்குன்றதுக்காக அந்த பாட்டை அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இதை எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மாமா பையன்லாம் உட்காந்துக்கிட்டு பேசுறீங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் மறைமுகமான ஆதரவை கொடுத்திருக்காரு. கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா? மரியாதைக்குரிய தளபதி அவர்களே, மைக்க கையில் எடுத்து 25 நாள் ஆச்சு. பாராளுமன்றத்தில் இந்த மைக்கில் போய் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சுக்கு மட்டும்தான் நீங்கள் எப்போதும் சொல்லுங்க வெயிட்டிங், அதே மாதிரி we are waiting. எந்த அளவுக்கு இப்போ பேசுனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு சின்னம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படின்றது வந்து கட்சியை நடத்தக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த சின்னத்தை நீ அவமதிக்கிற,
ஒரு கட்சி வந்து சின்னத்தை தேடி போகும்போது, சின்னத்தை கேட்டு போகும்போது, அந்த கட்சியோட சின்னம் வந்து நீ வந்து சவப்பெட்டி வாங்கு, இல்லை நீ வந்து அவரூறுதி கேளு, இல்லை சங்கு, இல்லை பாடை தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி எச்சக்கலை புறம்போக்க நம்மளாம் என்ன பண்ணலாம்? போன வருஷம் காலில் விழுந்து நக்கி நம்மக்கிட்ட வந்து பொழப்பு பிச்சை எடுத்து அந்த மைக் சின்னத்தை ப்ரொமோட் ஆகி அதனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான ஈத்தர பையங்க இவங்க. இல்லைன்னா இன்றைக்கி இந்த 8.2% ஓட்டு கிடையாது. இன்றைக்கி சீமானோட மூஞ்சியை போட்டு சின்ன வாங்கியிருக்காங்க. அந்த முண்டப்பயலுக்கு ஒரு மயிரும் கிடச்சிருக்காது. இன்றைக்கி அந்த முண்டப்பையன் மூஞ்சியை போட்டு ஒரு சின்ன வாங்கிறதுக்கு காரணமாக இருந்ததே தளபதி அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி அந்த தளபதி அவர்கள் அவருடைய கட்சிக்கு சின்னம் கேட்டு போய் நிற்கும் போது நீ என்ன அசிங்கப்படுத்துறேன்னா, அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் நம்ம எல்லாருமே கொன்றுவார் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பாலிக்கான ஒரு மெசேஜை தான் இந்த நாய்ங்க வந்து இதில் வந்து பதிவு பண்ணுதுங்க. அப்போ இவங்க எவ்வளோ பேர் அயோக்கிய பயல்களாக இருப்பாங்க. நாய் டம்ளர் பரதேசிங்க கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை எதிர்த்து. அதுக்கு வச்ச காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் தலைவர் பிரபாகரனை கொன்று குவித்தது இந்த திராவிட கூட்டம் தான், இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பித்து கட்சி நடத்தின நாய் இன்னைக்கு கரூரில் இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சாதாரண மனுஷனுக்கு தெரியும். உனக்கு தெரியாதா? அவ்வளோ பேசுகிற பரதேசிங்க உங்களுக்கு தெரியாது அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தெரியாதா? ஆனால் இன்றைக்கி நீ யாரை எதிர்த்து உட்காந்துருக்க? யாரை அழிக்கணும்னு கங்கனை கட்டிட்டு உட்காந்துருக்க? ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியோடு வந்து நிற்கும் போது அந்த தமிழனை நீ எதுக்குற அப்படின்னா, அப்போ இங்கே யார் உண்மையான அயோக்கிய பையன்? இவன் தானே. இந்த புறம்போக்குங்களை நம்பி நம்ம இவ்வளோ ஓட்டு போட்டோம்ல, இந்த 8% ஓட்டு போட்ட எல்லாரையும் சொல்கிறேன், நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று, வர்ற 2026 இவன் சொன்னால இந்த 4 லிஸ்ட்டு என்னது, சபப்பெட்டி, பாடை, சங்கு, அப்புறம் அமரர் ஊதி சொன்னால, இது கன்ஃபார்மாக இவங்களுக்கு வரும். இந்த சின்ன இவங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் இவங்களை செருப்பால் அடிப்பாங்க. என்னது, 2026 மக்கள் இவங்களை செருப்பால் அடித்து இவங்களுக்கு சங்கு ஊதி, அதாவது சீமானுக்கு சங்கு ஊதி நாய் தமிழர் கட்சியை பாடையில் ஏற்றி, புரியுதுங்களா? நாய் தமிழர் கட்சியை பாடையில் ஏற்றி கூட இந்த சாட்டை மாமா பையனையும் இடுமாவனம் கார்த்திகனையும் வந்து அமர்வுதில் அவன் கூட அனுப்பி வச்சு ஒட்டுமொத்த கூட்டத்தை சவப்பெட்டியில் போட்டு புதைக்க போகிறான். இதுக்கு நடக்க போகுது. இதை இவங்க பார்க்க தான் போகிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு தேவையான சின்னத்தை இப்போயே இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த சின்னம் இவங்களுக்கு இருக்குது 2026 அப்படின்றது மாட்டுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஈனப்பயல்களை நம்ம ஆதரித்தோம் அப்படின்றதுக்கு நம்ம முதல்ல வெட்கப்படணும். அதே மாதிரி இன்னமும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்க பல கூமுட்டைங்க கொஞ்சமாவது அறிவுன்னு இருந்தால் சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறீங்க தான் அப்படின்றதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, ரோசம், வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாவது முழிச்சுக்கங்கடா. எப்படிப்பட்ட ஈனப்பயங்க கட்சியில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு. இந்த ஈனப்பயன் கட்சியில் நீங்கள் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்து போயிடலாம். என்னது, செத்து போயிடலாம். கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கு தான் இந்த 4 விஷயத்தையும் இவன் சொல்லியிருக்கான். உங்கள் ஆள் தான் சொல்லியிருக்கான். இது கண்டிப்பாக உங்கள் கட்சிக்கு கிடைக்கும் 2026 அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.